மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இரண்டாவது நாளாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, தேனி மாவட்டம் சுற்று வட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக விட்டு சாரல் மழையும் கனமழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக சுருளி அருவி வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவிக்கு வர வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து சுருளி அருவி குளிப்பதற்கு தடை விதித்தனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னால் இன்றும் கனமழையின் காரணமாக 2வது நாளாக சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வர வேண்டாம் எனவும் பொதுமக்களின் பாதுகாப்பு நலன் கருதி சுருளி அருவிக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக சுருளி அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியிலிருந்து காட்டாற்று வெள்ளம் போல் வெள்ளம் பாய்ந்து வருவதாகவும் மலையிலிருந்து குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய தூவானம், ஈத்தக்காடு, சுருளிமலை, மேகமலை, மணலாறு ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து விடாமல் கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வரக்கூடிய நீரானது கற்கள், சல்லி, பாறைகளுடன் தண்ணீரில் கலந்து வருவதாகவும் இதன் காரணமாக எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து விடாத வண்ணம் 2வது நாளாக வனத்துறையினர் சுருளி அருவிக்கு செல்வதற்கு தடை விதித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சத்யராஜ்.